எல்லா இடத்துலயும் விவேகானந்தர் அவர் சொல்றாரு, இட்ஸ் a wheel of ignorance. நீங்க இதை உடைச்சு முழுமையா உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா சென்சஸுமே ஃபயர் பண்ணணும். ஆல் சென்சஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வேலை செய்யும். உங்களுக்கு இருக்கக்கூடிய 6 அறிவுமே முழுமையாக வேலை செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த வீல் ஆஃப் இக்னோரன்ஸை தாண்டி என்ன நடக்குதுன்னு உங்களால யூகிக்க முடியும், அல்லது அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இட்ஸ் கால் மாயா. மாயா அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய பிலாசபிக்கல் ட்ரீடைஸ்ல 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து புத்தகத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்பது மாயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுல மிக முக்கியமானது நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. வாட் யூ கேன் டூ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இத வந்து மகாபாரதத்துல மிக முக்கியமான ஒரு நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நிஷ்கம கர்மா அப்படிங்கிறாங்க. நிஷ்கம கர்மானா நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மட்டும், உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபெயிலியர்ங்கிறது ஒரு ஈவென்ட் தான் உங்களுக்கு. இட் இஸ் நெவர் a destination, it is only an event. அதிலும் கூட எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, உங்களுக்கு தெரிந்த தலைப்பு, நீங்க தினமும் கூட யோசிக்கிற ஒரு தலைப்பு. அதாவது ஃபெயிலியர் அப்படிங்கறது எப்படி நாம ஓவர் கம் பண்ண போறோம், கான்பிடன்ஸ்ங்கிறது என்ன, கான்பிடன்ஸ்ங்கிறது என்ன, அது ஒரு வார்த்தையா, அதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் போனா கான்பிடன்ஸ் வந்துருமா, ஃபெயிலியர்ங்கிறது என்ன, இந்த 2 தலைப்பை பத்தி நீங்க ஒரு 50 நிமிடம் பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு நான் உங்க நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து வந்தேனுங்க, விமானத்துல வந்தேன். என்னுடைய விமானம் வந்து 3 மணிக்கு 3:30 மணிக்கு இருந்தது. கரெக்டா 2:30 மணி விமானம், கரெக்டா டைமுக்கு எடுத்துட்டாங்க. அந்த விமானத்துல உட்கார்ந்து கொண்டு வரும் பொழுது யோசிச்சுக்கிட்டே வந்தேன். நமக்கு ஒரு சர்டனிட்டி, நான் ஐயாட்ட சொல்றேன், ஐயா இன்னைக்கு 4 மணிக்கு உங்க ஈவெண்ட்டுக்கு வந்துடுறேன். ஏன்னா 2:30 மணிக்கு எனக்கு ஒரு விமானம் சென்னையில இருந்து டேக் ஆஃப் ஆகுது. அந்த விமானம் 3:40க்கு இங்க லேண்ட் ஆயிரும். எவ்வளவு சர்டனிட்டி டைம் பாருங்க, எல்லாமே கிளியரா கால்குலேஷன் ஸ்கெட்யூல். நான் கரெக்டா உங்க பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ்க்கு கரெக்டா 4 மணிக்கு 4:05க்கு வந்துடுறேங்க ஐயா, 4:15க்கு ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ப்ரோக்ராம். ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து விமானத்தை கண்டுபிடித்த இந்த ரைட் பிரதர்ஸ்க்கு இந்த மாதிரி சர்டனிட்டி எல்லாம் இல்ல. அவங்க யூஎஸ்ல கிட்டி ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு நகரத்துல அவங்க 2 பேருமே சைக்கிள் ஒர்க் ஷாப் பண்ணக்கூடிய சைக்கிள் மெக்கானிக்ஸ், 2 பிரதர், ஆர்வில் அண்ட் வில்பர் ரைட். அவங்க 2 பேரும் பெரிய ஆசை வந்து பறவைகள் பறக்கும் பொழுது நாம ஏன் பறக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அது சின்ன ஊர்ல அவங்க ஒன்னும் பெரிய ஒரு கணித புள்ளியோ ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸோ அல்லது அமெரிக்கன் பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல படித்த ஒரு மனிதர்களோ கிடையாது. அவங்க ஆசை பறவை பறக்கும் பொழுது ஏன் விமானம் பறக்க கூடாது. அந்த கிட்டி ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஊர்ல இவங்களாகவே கத்துக்கிட்டு இவங்களாகவே அந்த ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ருடிமெண்ட்ரி பிளேன் 2 கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளேன் வந்து மேல போய் ஒரு ஹைட்ல போய் இந்த பிளேன் அப்படிங்கிறது தள்ளி விட்டோம்னா இந்த விமானம் பறந்து தரையிறங்கிடும் அப்படின்னு. ஆனா முதல் விமானத்தை யார் ஓட்டுறது, லைஃப்ல புதுசு அது. அதுக்கு பைலட் இல்ல, டெக்னீஷியன்ஸ் இல்ல, இன்ஜினியர் இல்ல. இந்த 2 சகோதரர்ல ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் இந்த விமானத்தை ஓட்டுறேன், முதல் விமானத்தை. நான் உள்ள உட்காரணும், அதை கரெக்டா போகணும், கீழே இறக்கணும், அவ்வளவுதான். அதுல இன்ஜின்லாம் எதுவும் கிடையாது, உட்டன் ஸ்ட்ரக்சர்ல செஞ்ச ஒரு விமானம். ஒரு சகோதரர் மேல ஏறுறாரு, விமானத்து மேல போறாங்க. அங்கிருந்து இன்னொரு சகோதரர் தள்ளி விடுறாரு. ஆனா அது பறவை போல பறக்கல. அங்கிருந்து பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்து விமானம் உடஞ்சு போயிருது. அதுல சகோதரருடைய கையும் உடஞ்சிருது. அதன் பின்னாடி அவங்க 2 பேரும் மறுபடியும் உட்கார்ந்து என்னப்பா 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 இது என்னப்பா இது என்னப்பா இதுன்னு அப்படி யோசிச்சு இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அதுக்கப்புறம் இடையில நிறைய ஃபெயிலியர்ஸ், கீழே ஃபுல்லா மணல் மேடு எங்க இருக்கோ அது மேல போய் லான்ச் பண்றாங்க. கீழே விழுந்தா கூட மண்ணு மேல தானே உழுக போறோம், ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண் திட்டுக்கள் இருக்கக்கூடிய கிட்டி ஹாக்கிங் என்ற சின்ன ஊர். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு கண்டுபிடிச்சு தள்ளிவிடும் பொழுது அந்த விமானம் ஒரு 250 மீட்டர் அப்படியே செயல் ஆகி போய் கீழே இறங்குது. இன்னைக்கு சராசரியா உலகத்துல ஒரே நேரத்துல எவனும் விமானம் பறந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10,000 விமானத்துக்கு மேல ஒரே நேரத்துல மல்டிபிள் கண்ட்ரியில பறந்துகிட்டு இருக்கு. எல்லா நேரத்துல எல்லா இடத்துலயும் எல்லா டைம் ஜோன்லயும் பறக்குது. மிலிட்டரி விமானங்கள் பறக்குது, வேகமா போற விமானம் பறக்குது. 950 கிலோமீட்டர் பெர் ஹவர் போன விமானம் இருக்கு, 1300 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா ஒரு அன்சர்டனிட்டியில இருந்து சர்டனிட்டிக்கு வந்திருக்கும். இந்த விமானம் போகுமா, கை உடைச்ச முதல் விமானத்திலிருந்து இன்னைக்கு ஒரு இன்வென்ஷன் நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஸ்டேபிளா பேசணும் அப்படின்னாங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் இன் லைஃப் வில் ஸ்டார்ட் வித் ஃபெயிலியர். இது நீங்க வந்து ஆணித்தரமா உங்க லைஃப்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். எவ்ரிதிங் வில் ஸ்டார்ட் வித் ஃபெயிலியர். ஏன்னா ஐட்ரேஷன், ஒரு ஐட்ரேஷன். ஒன்னு கைவோம், அது ஃபெயில் ஆகும். ஒரு எக்ஸாம் போவீங்க, ஃபெயில் ஆவீங்க. இதை செய்யணும்னு நினைப்பீங்க, அது நடக்காது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபெயிலியர்னா நீங்க ஜஸ்ட் ஏதோ பிலோ 40 நினைச்சுக்காதீங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல 90 வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனா 70 தான் வந்திருக்கும். நீங்க நினைச்ச 90க்கு மேல 93 போயிருக்காது. கொஞ்சம் பேருக்கு மட்டும் வந்திருக்கலாம். அது வந்து ஒரு ரூல் ஆஃப் டம் லக்னு சொல்லுவாங்க.
பெரும்பான்மையான மனிதர்கள் இங்க யார் உட்கார்ந்துருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா யுவர் லைஃப் ஷுட் ஹவ் ஸ்டார்டட் வித் அ ஃபெயிலியர். யாருக்குமே சக்சஸ் அப்படிங்கிறது பிளேட்ல கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட போய், அம்மா நான் சின்ன குழந்தையா இருந்து நான் தவழ்ந்தனான்னு கேளுங்க. அம்மா சொல்லுவாங்க, ஆமாங்க நீ தவழ்ந்தேன். எத்தனாவது மாசத்துல தவழ்ந்தமான்னு கேளுங்க. கண்ணு ஒரு 4வது மாசத்துல குப்புறப்படுத்த நீயே அப்படியே தவழ்ந்து போன. அப்புறம் ஒரு 9வது மாசம் 8வது மாசம் அப்படியே எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ண. அப்புறம் நாங்க அப்படியே ஆச்சரியமா பார்த்தோம் நம்ம குழந்தை நடந்துருமான்னு. ஆனா நீ எடுத்து வச்ச முதல் அடியே நீ கீழே விழுந்துட்டு தங்கன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் உங்களுடைய அம்மாட்ட கேட்டீங்கன்னா நீங்க எடுத்து வச்ச முதல் அடி அப்படி நீங்க ஹீமேன் சூப்பர்மேன் மாதிரி நடந்து, இல்ல இயேசுநாதர் அவர் போல யூ டிட்ன்ட் வாக் ஆன் வாட்டர். நீங்க முதல் அடியே கீழே தான் விழுந்தீங்க. அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சு நின்று மறுபடியும் அம்மா பக்கத்துல ஓடி வந்து லைட்டா ஒரு விரல் எல்லாம் கொடுத்து அப்புறம் 2 அடி மறுபடியும் விழுந்திருப்பீங்க. அல்லது சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது குரங்கு பெடல் போட்டிருப்பீங்க, கீழே விழுந்திருப்பீங்க. உங்க காலில் எல்லாத்துக்குமே அந்த தழும்பு இருக்கும். அல்லது உங்க அப்பா வந்து டிவிஎஸ் 50யோ ஒரு எம்ஐடியோ மொப்பட்டோ எடுத்துட்டு வந்து இந்த வண்டி ஓட்டுப்பான் பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு காலில் வந்து அந்த சைலன்சர் வச்ச சூடு இருக்கும். யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துக்குமே அந்த தழும்புகள் உள்ள இடத்துல எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம மறந்துறோம். மெனி திங்ஸ் வி ஃபர்கெட் இட். இன்னைக்கு நீங்க கை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவீங்க, கண்ணை மூடிட்டு 2 வீலர் ஓட்டுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஓட்டுவீங்க, ஃபுல் பேலன்ஸ். ஏன்னா பூமியும் சுத்துது, இதுல நீங்களும் இருக்கீங்க, ரிலேட்டிவ் கிராவிட்டியில் இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நான் எங்கேயும் உழுக மாட்டேன், நான் பத்திரமா உட்கார்ந்துக்குவேன். ஆனா நிறைய முறை நம்முடைய தழும்புகளை மறந்துடுறோம். நம்முடைய உடம்புல நிறைய தழும்புகளை மறந்துடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் நமக்கு வந்துருது. ஐயோ சக்சஸ் பண்ணணுமே, சமுதாயம் நம்மளை பத்தி என்ன சொல்லும், நம்ம தோத்துட்டோம்னா எப்படி வீட்டுல போய் தலையை காட்டுவோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க. எல்லார்த்த விட இப்ப சிஏ கூட படிச்சவங்க எல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சு வேலை வாங்கிட்டான், அல்லது இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு வேலை வாங்கிட்டான், அல்லது சாப்ட்வேர் கம்பெனில பெங்களூர்ல இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான், புது கார்ல வர்றான், இஎம்ஐ எல்லாம் கட்டுறான். நம்ம மட்டும் ஊர்ல சிஏ படிக்கிறோம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறமே, எல்லாம் சரியா? செல்ஃப் டவுட் இருக்கணும். செல்ஃப் டவுட் இல்லாம இங்க யாருமே இல்ல. நோபடி இஸ் ஹியர் வித்அவுட் செல்ஃப் டவுட். எல்லாத்துக்கும் இருக்கு. பட் இது ஆரோக்கியமான செல்ஃப் டவுட் அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த செல்ஃப் டவுட் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனை கொடுக்கும், அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூயல் உங்க உடம்புல. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கியர் வேணும் ஒரு 5th கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு. அதனால உங்களுடைய உடம்பில் இருந்தக்கூடிய தழும்புகளை எப்பவுமே மறந்துடாது. நீங்க செல்ஃப் டவுட்டா இருக்கும் பொழுது திரும்பி உங்க உடம்ப பார்க்கணும். இது குரங்கு பெடல் போடும்போது விழுந்தது, இது வந்து சைலன்சர்ல கால் சூடு வச்சுக்கிட்டேன், இது வந்து நான் தவழ்ந்து விழுந்தேன், இங்க அடிபட்டேன், அது அனைத்துமே உங்க உடம்புல இருக்கும். அதனால் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட்ஸ் நேச்சர். தோல்வி இல்லாம எந்த வெற்றியும் யாருக்கும் எங்கேயும் கிடைத்ததாக சரித்திரம் இல்லை. அது யாருக்காச்சும் நடக்கலாம். அது ரூல் ஆஃப் தம் லக். சரியான நேரத்துல சரியான இடத்துல, அதுவும் இயற்கையே எல்லாம் அமரும் பொழுது கரெக்டா நீங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்க. இரண்டாவது, ஃபெயிலியர் இஸ் ஒன்லி அன் ஈவென்ட். இப்ப 2 விஷயமா பார்க்கலாம். ஃபெயிலியர் டெஸ்டினேஷனா, சக்சஸ் டெஸ்டினேஷனா? ஃபெயிலியர் சக்சஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி நம்பர். நான் காயின் டாஸ் பண்றேன், சக்சஸ்க்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஃபெயிலியருக்கு என்ன ப்ராபபிலிட்டி. சக்சஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஹெட், ஃபெயிலியர் இஸ் டிஃபைன்ட் அஸ் டெய்ல்னா இதுக்கு ஒரு 0.5 அதுக்கு ஒரு 0.5. ஒண்ணுல ப்ராபபிலிட்டிக்கு 2க்கும் பாதி பாதி. ஏன்னா ஒரு காயின் விழுந்தா ஹெட் விழுகும், இல்லாட்டி டெய்ல் விழுகும். இப்ப நீங்க ஹெட் விழுந்த உடனே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, ஐயோ டெய்ல் விழுகலையே, அப்ப டெய்ல் தோத்து போச்சா? இன்னொரு காயினை ஃபிளிப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டெய்ல் விழுகணும், ஹெட் விழுகாது. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சக்சஸ் ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி எ ப்ராபபிலிட்டிக்கல் தியரி. எனக்கு எடுத்தோடனே கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் கிடைக்கும் அர்த்தம். எனக்கு இது நடக்கல, நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அடுத்து நடக்கும் அர்த்தம். இது அனைத்துமே ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல்ல இருக்கக்கூடியது. இல்ல நீங்க ரொம்ப யோசிச்சு, இல்லைங்க எங்க அம்மா எல்லாம் போய் ஜாதகம் பார்த்தாங்க, அப்பா எல்லாம் போய் ஜாதகம் பார்த்தாங்க, பையன் சி ஆயிருவான்னு போய் கேட்டாங்க, அல்லது கோயில்ல பூ போட்டு கேட்டாங்க, அல்லது எலுமிச்சம்பழத்தை வச்சு கேட்டாங்க, அல்லது எங்க ஊருக்கு குறி சொல்றவர் வந்தாரு காலையில, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏங்க என் சாமி எங்க பையன் சி ஆயிருவானா ஆக மாட்டானா அப்படின்னு. அவங்களுக்கும் தெரியும் அன்னைக்கு அந்த நேரத்துல நீங்க பூ போட்டு கேட்கும் பொழுது அந்த ப்ராபபிலிட்டிக்கு அது வந்திருக்கு. அல்லது இல்லைங்க சாமி இப்ப 7 நாட்டு சனை இருக்கு, அதுலயும் கண்டகச்சன் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், சிஏ அந்த 2 பேப்பர் எல்லாம் நடக்குமா அப்படி. நீங்க மனசுல இருந்து இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடணும். காரணம், கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா he wants you to try அர்த்தம். The basic idea of religion itself is you have to try. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு, மாட்டு வண்டியில போனாரு, மாட்டு வண்டி ஒரு சேத்துல சிக்கிருச்சு. அவர் கஷ்டப்பட்டு மாட்டு வண்டியை தள்ளுறாரு, சேத்தை விட்டு வெளியே வரவே மாட்டேன். உடனே பாக்குறாரு, கடவுளே என்னை காப்பாத்தி, நான் தான் டெய்லி உனக்கு பூஜை பண்ணிருக்கேன், சாமி கும்பிட்டு இருக்கேன், கெடா வெட்டி இருக்கேன்,
எல்லா திருவிழாவுக்கும் முதலா வந்து நின்று திருநூறு வாங்கியிருக்கேன். இந்த நேரத்துல என் வண்டியை மட்டும் சேத்துல இருந்து எடுத்துட்டு சாமி அப்படி. ஒரு 4 பேர் வர்றாங்க. அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு. அண்ணா வண்டி சேத்துல மாட்டிக்கிச்சுன்னு. என்ன பண்ணணும்? இல்ல தம்பி அந்த வண்டியை மேல எடுக்கணும். நாங்க என்ன தள்ளிட்டுமானே அப்படின்னு. இல்லப்பா கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன், கடவுள் வருவார். அவரும் போயாச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு டீம் வரும். என்ன பிரச்சனை அப்படின்னு. அவங்க பயில்வானா போஷாக்கா இருப்பாங்க. வண்டியை தள்ளிட்டுமானே. இல்லப்பா கடவுள் வருவார்ப்பா. கடைசியில 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. இவர் வெறுத்து போய் சாப்பிடாம கடைசியில இறந்து மேல போயிட்டார். கடவுள்கிட்ட போய் கேட்கிறார், என்னன்னு நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? எல்லா பூஜைக்கும் முதலா வந்தேன், கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தேன், எங்க ஊர்ல வரி போட்டாங்க கோயில் கட்டுறதுக்கு, 5000 ரூபாய் கேட்டாங்க, நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். அப்படி இருந்து என் மாட்டு வண்டி, ஒரு சின்ன மாட்டு வண்டி தள்ளுறதுக்கு வரலையானே. கடவுள் என்ன சொல்லுவாருங்க? அட முட்டாளே, அந்த ஃபர்ஸ்ட் பேட்சும் நான் தான், செகண்ட் பேட்சும் நான் தான், தேர்ட் பேட்சும் நான் தான். நான் தொடர்ந்து வந்து தள்ளுட்டுமான்னு கேட்டா நீ தான் வேண்டானே, எத்தனை டைம் நான் வர்றது அப்படின்னு. இது கடவுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நமக்கு இங்க தெரியாது, மேல போனா தான் தெரியும். ஏன்னா ஒரு நாணயத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம பாக்குறோம், ஒன் சைட் ஆஃப் த காயின். இந்த காயினை மட்டும் பார்த்துட்டு ஏன் கடவுள் வரல? யூ நெவர் நோ. அல்லது சைனீஸ் ப்ராவர்ப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஒரு விவசாயி, அந்த விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குதிரை வச்சிருக்கான், ஒரு மகள் எல்லாம் இருக்காங்க, பெரிய விவசாயி. ஒரு நாள் வந்து அந்த குதிரை ஓடி போயிருது. இந்த விவசாயிக்கு ஒரே துக்கம், ஐயோ குதிரை ஓடி போச்சே, காணாம போயிருச்சு பேசிக்கா. உடனே எல்லாரும் வந்து வீட்டுல வந்து அழுகுறாங்க. பக்கத்தோட விவசாயி எல்லாம் வந்து, ஐயோ ஒரு குதிரை தான் வச்சிருந்தியா, அந்த குதிரை நீ காணாம போயிருச்சேப்பா, என்னப்பா பண்றதுன்னு. பரவாயில்ல விடுப்பா, நம்ம விதி வந்து ரொம்ப வலியது, மறுபடியும் உழைச்சு சம்பாரிச்சுக்கலாம். கரெக்டா 1 மாசம் கழிச்சு, இது பேட் லக். அப்ப உலகம்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த விவசாயிக்கு பேட் லக்னு. கரெக்டா 1 மாதம் கழிச்ச உடனே சைனாக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஒரு சண்டை வருது. உடனே அரச வந்து தண்டூரா போடுறான், யாருகிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ அந்த குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு வந்துருங்க அப்படின்னு. அந்த கிராமத்துல எல்லார்ட்டையும் குதிரை இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மால் மட்டும் எஸ்கேப் ஆனா குதிரை காணாம போயிடுச்சு. உடனே எல்லாம் சொல்றாங்க, குதிரை காணாம போனது குட் லக்குப்பா, நீ பாரு சண்டைக்கு வராம தப்பிச்சிட்டேன். அந்த சண்டையில போய் சில பேர் இறந்து போயிடுறாங்க, சில பேர் வந்து கைகால் போயிருது. எல்லாம் திரும்பி வந்து இவனை மட்டும் பாக்குறாங்க, உனக்கு நல்ல குட் லக் மகனே, நீ பாரு கரெக்டா சண்டைக்கு முன்னாடி உன் குதிரை ஓடிடுச்சு, நாங்களாம் பேட் லக்னு நினைச்சோம். ஆனா அந்த ராஜா வந்து குதிரையோட வாங்கன்னு சொன்னால் நீ தப்பிச்சுக்கிட்டேன், இப்ப பேட் லக். அந்த ஓடி போன குதிரை ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு 4 மாசம் கழிச்சு சண்டை முடிச்சோடனே திரும்ப வருது. அந்த குதிரை தனியா வரல, ஒரு ஜோடி குதிரையோட வீட்டுக்கு வருது. உடனே எல்லாம் பாக்குறாங்க, என்னடா அது, ஒரு குதிரை போச்சு ஆனா வந்தது 2 குதிரை வந்திருக்கு, இதை விட வந்து ஒரு லக்கு ஒரு மனுஷனுக்கே வராது அப்படின்னு. உடனே இந்த விவசாயி சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு 2 குதிரை வந்திருக்கு, என்னை மாதிரி லக்கி யாருமே இல்லை அப்படின்னு. உடனே பையன் பாக்குறான், அப்பா என்னது பெரிய குதிரை, இந்த குதிரை நான் 2வது குதிரை அடக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு பையன் ஏறி உட்காந்து சவாரி பண்றான். அந்த குதிரை கீழே போட்டு முதிச்சு பையன் கால் உடைஞ்சிருது. உடனே பக்கத்தோட்ட விவசாயிகள் மறுபடியும் வர்றாங்க, என்னென்ன பேட் லக்கு, இந்த ஓடி போன குதிரை இன்னொரு புது குதிரை கூட்டு வந்து சண்டித்தனமா பண்ற குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க பையனை ஏத்தி அந்த பையனோட காலை மிதிச்சிருச்சுனே, ரொம்ப பேட் லக்குன்னு. இந்த விவசாயி சொல்றாரு, என்னையா நடக்குது, முதல்ல குதிரை காணாம போனப்ப நீங்களாம் வந்து பேட் லக் நீங்க, அப்புறம் ராஜா வந்து குதிரையோட சண்டைக்கு வாங்கினோடனே குட் லக் நீங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கை கண்ணு அது போய் நீங்க ஊருக்கு வந்தீங்க, அந்த குதிரை 2வது குதிரையோட வந்தோடனே மறுபடியும் குட் லக் நீங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய பையன் அந்த குதிரை கீழே தூக்கி போட்டு மூச்சு காலை உடைச்சிருச்சு, நீங்க வந்து குட் லக்குங்கிறீங்க. அப்ப லக்குங்கிறது என்னதாயா அப்படின்னு. லக்குங்கிறது இட் இஸ் சர்க்கம்ஸ்டன்ஷியல் அண்ட் த வே யூ see it. நீங்க பாக்குறதா லக்கு. ஏன்னா நம்ம சுவாமி விவேகானந்தா அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. யோக சூத்ராக்கு விவேகானந்தருடைய கமெண்ட்ரி அது ரொம்ப முக்கியம். யோக சூத்ரா, நம்முடைய பத்தஞ்சலியினுடைய யோக சூத்ரா, ஏன் வாழ்க்கை வாழ்றோம், மைண்ட் எப்படி இருக்கு, அது அனைத்துக்கும் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் அவர்கள் முதல்ல ஒரு இங்கிலீஷ் கமெண்ட்ரி கொடுத்திருப்பாங்க, ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பார். அந்த யோக சூத்ரால விவேகானந்தர் அவர் சொல்றாரு, லக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு மாயா, உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு கர்டைன் மாதிரி இருக்கு, என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, டைம் மிஷின் நம்ம கையில இல்ல. 5 இயர்ஸ் கழிச்சு இது ஏன் நடந்தது அப்படின்னு 5 இயர்ஸ் கழிச்சு பின்னோக்கி தான் பார்க்க முடியுமோ தவிர முன்னோக்கி எதையும் பார்க்க முடியாது. we never know why something happened today. நீங்க ஃபிளைட் வேகமா ஓடுறீங்க, அப்படின்னு பார்த்து ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஐயோ ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டோமே, பெரிய பேட் லக் அப்பான். மேபி அந்த ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கலாம், நீங்க எல்லாம் தப்பிக்கலாம். நமக்கு மாயா, அதை வந்து இக்னோரன்ஸ் வீல் அப்படிங்கிறாங்க நம்முடைய இந்து பிலாசபில. இட்ஸ் த வீல் ஆஃப் இக்னோரன்ஸ். எப்படி நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புர்கா போட்டிருக்காங்க, ஒரு வீல் போட்டிருக்காங்களோ, அதே போல வீல் ஆஃப் இக்னோரன்ஸ். சில விஷயங்கள் என்னன்னு நமக்கு அந்த பக்கம் தெரியாது, ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு மானிட பிறவி நமக்கு இருக்கு அப்படின்னு. அந்த வீல் ஆஃப் இக்னோரன்ஸ் படி என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இதே மாதிரி உங்க வாழ்க்கை பாதையை நீங்க 20 ஆண்டுகள் பின்னோக்கி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ஸ்கூலுக்கு தான் போலான்னு போயிருப்பீங்க, அன்னைக்குன்னு பார்த்து அப்பா உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அந்த ஸ்கூலுக்கு போகாம இருப்பீங்க.
அல்லது அந்த ஸ்கூல்ல நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் சந்திக்கணும்னு இருக்கு, அவங்க தான் ரேண்டமைஸ்ட் சான்ஸ்ல உங்க பக்கத்து சீட்ல வந்து உட்காரணும்னு இருக்கு, அல்லது ஹாஸ்டல்ல பை ரேண்டமைஸ்ட் சான்ஸ்ல அவங்க தான் உங்களுடைய கம்பெனியனா வரணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் a randomized choice. அங்கங்க நடந்திருக்கும். எல்லா இடத்துலயும் விவேகானந்தர் அவர் சொல்றாரு, இட்ஸ் a wheel of ignorance. நீங்க இதை உடைச்சு முழுமையா உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா சென்சஸுமே ஃபயர் பண்ணணும். ஆல் சென்சஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வேலை செய்யணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய 6 அறிவுமே முழுமையாக வேலை செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த வீல் ஆஃப் இக்னோரன்ஸை தாண்டி என்ன நடக்குதுன்னு உங்களால யூகிக்க முடியும், அல்லது அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இட்ஸ் கால் மாயா. மாயா அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய பிலாசபிக்கல் ட்ரீடைஸ்ல 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து புத்தகத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்பது மாயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது இப்ப நீங்க லக்க கம்பேர் பண்ணி பாருங்க. வாட் இஸ் லக் நவ்? அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, அது லக்கா? தெரியாது. அதே தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஃபெயிலியரும் கூட. இதுல மிக முக்கியமானது நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. வாட் யூ கேன் டூ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இத வந்து மகாபாரதத்துல மிக முக்கியமான ஒரு நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நிஷ்கம கர்மா அப்படிங்கிறாங்க. நிஷ்கம கர்மானா யூ கேன் ஒன்லி டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் ஒர்க். யூ கேன் நெவர் டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் ரிசல்ட். பாசிட்டிவ் சந்தோஷம், நெகட்டிவ் சந்தோஷம். ஏன்னா நிஷ்கம கர்மா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலை அதற்கு மட்டும் முழு பொறுப்பை நீங்க எடுங்க, அந்த வேலையினால வரக்கூடிய பயனுக்கு முழு பொறுப்பு எடுக்காதீங்க. ஏன்னா அதுல வந்து லக்குங்கிற ஃபேக்டர், மாயாங்கிற ஃபேக்டர் எல்லாம் சேர்ந்துக்குச்சு. அதை நீங்கள் உங்களுடைய முயற்சின்னு கொண்டாடினீங்கன்னா பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். நிஷ்கம கர்மா அப்படின்னு சொல்லி அது 2500 ஆண்டுகளாக மகாபாரதத்துல கீதா உபச்சாரத்துல நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதர சகோதரிகளுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மட்டும், உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபெயிலியர்ங்கிறது ஒரு ஈவென்ட் தான் உங்களுக்கு. இட் இஸ் நெவர் a destination, it is only an event.